எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். உலக தமிழ் சங்கம் சார்ந்து அதனுடைய துணைத் தலைவர் இயக்குனர் முனைவர் பர்வீன் சுல்தானா அம்மா நடத்துகின்ற இந்த மேடை பேச்சு ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சி பன்னாட்டு பயிலரங்கத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சொல்வேந்தர் ஐயா சுகீசிவம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கோ தளபதி அவர்களுக்கும், இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களுக்கும், இளைய சமுதாயத்திற்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும், ஐயா அவர்கள் சொன்னது போல என்னுடைய வாழ்நாள் எதிர்களை நான் தேடிக்கொள்ளாமல் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உரையாற்றிருக்கின்ற நம்முடைய அம்மா பர்வீன் சுல்தான் அவர்கள் முதலாக அவரை சந்தித்த பொழுது, எங்களுக்கான அந்த அறிமுகம் ஏற்பட்ட பொழுது, உன் சீரிழமை திறம் வியந்து என்பதை சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்க சிரம் வியந்து என்று பாடிவிடுகிறார்கள் அப்படின்னு அவர் என்னைக்கு அவங்க சொன்னாங்களோ அன்னையிலிருந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடும் பொழுதெல்லாம் நான் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம், அந்த சிரம் வியந்து என்று பாடுகிறார்களா அல்லது திறம் வியந்து என்று பாடுகிறார்களா என்று நான் பார்ப்பது வழக்கம். சில நேரங்கள் அதிகாரிகளும் சரி மாணவ செல்வங்களும் அது தவறு செய்யும் பொழுது நிகழ்ச்சி முடிந்தது பிறகு யாருக்கும் தெரியாம அவங்களை மட்டும் கூப்பிட்டு நான் சொல்றேன், நான் சிரம் சொல்லக்கூடாது திறம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்றேன். ஆக அப்படி எனக்கான ஒரு பேராசிரியராக நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்து எனக்காக இருந்த என்னுடைய ஆசிரியருடைய அழைப்பை ஏற்று நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். உரையாற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லும்போது, குரலை உயர்த்தி பேசுவதுதான் ஒரு சிறந்த பேச்சாளர் தான், அல்லது செய்கை மூலமாக உங்களுடைய கவனத்தை ஈர்த்து பேசுவதுதான் ஒரு பேச்சாளர் தான், அல்லது அரங்கத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கும் போது முதல் 2-3 நிமிடத்திலே கவனத்தை யார் ஈர்க்கிறார்களோ அவர்தான் சிறந்த பேச்சாளரா என்றெல்லாம் எடுத்து சொன்னார்கள். அது சொல்வது என்பது அறிவு சார்ந்து உணர்ச்சி சார்ந்து என்று பேசும்போது இரண்டும் அந்த பேலன்ஸ் சமமாக அது இருந்திட வேண்டும். உணர்ச்சி அதிகமாக இருந்து அறிவு குன்றி இருந்த நிலையில் ஒரு பேச்சாளன் பேசுகிறேன் என்று சொன்னால் அது விலங்குக்கு சமமானது என்று சொல்லுகிறார்கள். அல்லது அறிவு அதிகமாக இருந்து உணர்ச்சி குன்றியதாக இருந்தது சொன்னால் அவன் மரத்துக்கு சமமானவன் என்று சொல்றதே வள்ளுவன் தான். சோ திருக்குறள் 1330 திருக்குறள் கிட்ட எல்லாத்தையும் என்னால் மனப்பாடம் வைத்துக் கொள்ள முடியுமா என்று சொன்னால் அவருடைய மனப்பாடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பக்கம் இல்ல. அப்படி எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா அதுக்கான அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். நம்முடைய வாழ்க்கைக்கான பல்வேறு அர்த்தத்தை சொன்னவன் வள்ளுவன். ஆனா அதிலே அந்த கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல குறிப்பாக ஒரு அரசியல் என்று சொன்னால் ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்தது, அந்த குணமுடையவன் தான் அரசியல்வாதி என்பதெல்லாம் ஒரு பேச்சு உண்டு. ஆனா அவர் சொன்னது போல முதல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சில பேர் இல்ல பல பேர் இருக்கிறார்கள். அறிவார்ந்தவர்களாக, ஆற்றல் வாய்ந்தவர்களாக, தொண்டுள்ளம் படைத்தவர்களாக, சிந்தனையாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும், தியாகமாக இருந்தாலும், பேச்சாக இருந்தாலும், அல்லது ஒழுக்கமாக இருந்தாலும் இப்படிப்பட்டவர்கள் தானா? ஆக அவர்கள் நம்மளுடைய நாட்டுக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்ற விதத்தில் அதை அசஸ் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் கிண்டல் அடிக்கிறாங்கிறதுக்கு அப்படி எல்லாரும் சேர்ந்து கிண்டடிக்குதுன்னா இந்த ஈகோ சேம்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில். இந்த அரங்கத்துல உட்கார்ந்து ஒரு விஷயத்த நம்ம எல்லாமே சொல்லிட்டே இருந்தோம்னா, நாங்க பேசும்போது சொல்றோம் அப்படின்னா நீங்களும் சேர்ந்து ஆமா அது கரெக்ட், அது இப்படிதான் இருந்திருக்க வேண்டும் என்று நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. அதை மறுத்து பேசக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கும். அந்த ஈகோ சேம்பர் எல்லாரும் சொல்றது நாமளும் சொல்லிட்டு பார்க்கலாமே என்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படி இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற பயிற்சிகள் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த தேசிய சொல்வேந்தர் ஐயா, சொல்வேந்தர் மட்டுமல்ல சொன்னவங்க எப்படி சொன்னாங்கிறதுக்கு ஒரு மிமிக்கிரியை எனக்கு செஞ்சு காமிச்சிருக்காரு நம்முடைய ஐயா அவர்கள். ரொம்ப சிறப்பாக அது எப்படி எம்ஆர் ராதா எப்படி அது சொன்னார், முத்தமிழர் கலைஞர் எப்படி பேசினார் என்பதை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா நரைச்ச முடிதான் இன்னும் ஒரு மையே அடிக்கல, கருமையே அடிக்கல. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நான் என் முடிக்கு கருமை தேவையில்லை, நான் பேசுகின்ற கருத்து உரிமை இருந்தா எனக்கு போதும் என்று நினைக்கக்கூடியவராக
அவரை நான் முதலாக பார்த்தது ஒரு மேடையில், குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய கூட்டத்தில் சென்னையிலே நடந்த அந்த கூட்டம், சர்பிட்டி தியாகராயர் அந்த அரங்கத்தில் நடந்த அந்த கூட்டம் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டம். அதுல பேசும்போது நான் சொன்னேன், உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இரு, வெற்றி பெற்றால் சிலையாக இல்லையே நல்ல சிற்பியாக என்று நான் பேசினேன். உடனே ஐயா அவருக்கு அதே மனிதர் ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த வார்த்தை என்று அவர் சொன்னார். ஏன் இதெல்லாம் என்னால மறக்க முடியல? பர்வீன் சுல்தான் அம்மாவுடைய அறிமுகமே என்னால் மறக்க முடியவில்லை. ஏன் சுகீசம் ஐயா என்னை பாராட்டியது என்னால் மறக்க முடியலன்னு சொன்னா, ஒரு மேடை பேச்சாளனுக்கு தேவை கைத்தட்டும் ஒரு அங்கீகாரம் தான். அது எனக்கு அந்த மேடை அன்றைக்கு வழங்கியது. அதனால என்னால் அதை மறக்க முடியாமல் என்னதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் எங்களுடைய தளபதி ஆளுகிறார் என்று சொன்னாலும் இந்த சட்டமன்ற தொகுதியை ஆளக்கூடியவர் எங்களுடைய கோ தளபதி அண்ணன் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை எல்லாத்துக்கான ஒரு பார்வை, இந்த ஜென்சி பசங்கப்பா, அவங்க எதுக்குமே ஒரு பொறுப்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், சமுதாயத்தை பற்றி ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று பேசுறாங்க. பாத்தீங்களா, அந்த மாதிரி யார் யாரெல்லாம் குறை சொல்றாங்க அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த அரங்கத்தை காட்டுங்க. அதே ஜென்சி கூட்டத்திலிருந்து வந்த எங்களுடைய பிள்ளைங்க தான் இன்னைக்கு இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்து நாங்களும் நல்ல பேச்சாளராக வருவோம், இந்த சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை உறக்க நாங்கள் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக ஏறத்தாழ 38 மாவட்டத்திலிருந்து வருகை 7 ஏறத்தாழ ஒரு 13 பிள்ளைகள் வர இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் வர இருக்கிறார்கள், வருகை தந்திருக்கின்ற உங்களுடைய பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்கெல்லாம் இருக்கிறார்கள் சொல்லும் பொழுது, உங்களுடைய வாழ்நாள் இந்த 22ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு என்பது உங்களால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து கூட எங்களுடைய தந்தை பெரியார் கலை அறிவியல் கல்லூரிலிருந்து வருகை தந்த தம்பி தினேஷிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்க வெறும்னா உங்களை மட்டும் ஒரு பேச்சாளராக நாங்கள் மாற்றி காட்டப் போகிறோம் என்று சொல்வதை காட்டிலும் இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கான கருவிகளை நாங்கள் உருவாக்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவதுதான் அது சரியாக இருக்கும். ஏன்னா அந்த சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு மக்களை பொறுத்தவரைக்கும் சிந்திக்கிற திறமையை அவங்க இழந்துடுறாங்க. முதல்ல நீங்க சிந்திக்க வேண்டும். I cannot teach anybody anything, but I can make them think என்று சாக்ரட்டிஸ் சொல்கிறார் பாத்தீங்களா. என்னால எல்லாத்தையும் என்னால் சொல்லி தந்துட முடியாது, ஆனா அவளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு என்கின்ற அந்த விதத்துல இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. என்ன பொறுத்த ஒரு 10 பேர் நல்ல சிந்தனையாக பேச்சு திறமை உடையவராக வந்துட்டீங்கன்னா உங்களால 10,000 பேர் சிந்திக்க வைக்க முடியும். அந்த 10,000 பேர் உங்களை மாதிரி பேச வைக்க முடியவில்லை என்று சொன்னா அவன் சொல்றது கரெக்ட் தானேப்பா, அவன் சொல்றதுல அர்த்தம் இருக்குதானப்பா என்று உங்களால் பேச வைக்க முடியும். ஆக அப்படிதான் இந்த 38 + 13 51 பேர் இருக்கணும். ஒரு சிறந்த பேச்சாளர்களாக வரும்போது ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்துக்கான ஒரு நல்ல கருத்துக்களை உங்களால் சொல்லி தருகின்ற அளவுக்கான திறமை உங்களுக்கு எல்லாம் உண்டு என்பது எங்களுக்கான ஊக்கம் தருகின்ற ஒரு நிகழ்வாக இது அமையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வாயுள்ள பிள்ளை அப்படிங்கிறது, அந்த வாயுள்ள பிள்ளைக்கு பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த திறனும் வந்துவிட்டது என்று சொன்னால் வாயுள்ள பிள்ளை மட்டும் பொழைச்சிக்காதுங்க, அந்த வாயுள்ள பிள்ளை இந்த சமூகத்தையும் பிழைக்க வைக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு எல்லாம் உண்டு. ஏன்னா இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது இல்லாத காரணம் அப்படி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன படிச்சாலும் அது பிரயோஜனப்படாது. நம்ம பகுத்தறிவோடு பேசினால்தான் சாக்ரட்டிஸாக இருந்தாலும், பிளாட்டோவாக இருந்தாலும், அரிஸ்டாட்டிலாக இருந்தாலும், பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும், முத்தமிழர் கலைஞராக இருந்தாலும் தன்னுடைய பின்னாடி ஒரு மிகப்பெரிய சமூகத்தை அணிதிரள வைத்தார்கள். எல்லாரும் பேசினாங்க பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த பேச்சுக்களை என்பது உன்னுடைய பேச்சை முதல்ல நீ ஆள வேண்டும், உன்னுடைய பேச்சை நீ ஆண்டு விட்டாய் என்று சொன்னால், ஏன்னா இதெல்லாம் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் முதல்ல அவங்களுடைய பேச்சை ஆண்டதற்கு காரணமாக தான் பிறகு இந்த நாட்டையே ஆண்டார்கள் என்பதுதான் வரலாறு. எனக்கு மாலை கட்டுவது ரொம்ப வேகமாக மாலை கட்டுகின்ற திறன் எனக்கு உண்டு என்பதை காட்டிலும், அதை நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப வேகமா நீ மாலையை கட்டுற, ஆனா கட்டுகின்ற மாலை அது பூ மாலையாக இருக்கின்றதா அல்லது காகித மாலையாக இருக்கின்றதா? காகித மாலை என்று சொன்னால் யாருக்கும் அது பயன்படாது, பூ மாலை என்று வரும்பொழுது அது பயன்படுவதாக இருக்கும். ஆக அந்த விதத்தில் கருத்துள்ள பேச்சாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இப்ப மதுரை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, இங்க பேசியவர்கள் சொன்னது போலதான் ஒரு வரலாற்று மாணவன் என்ன சொல்ல, மதுரை சார்ந்திருக்கின்ற வரலாறுகளை பற்றி எடுத்து பேசுவார்கள். ஒரு இலக்கிய மாணவன் என்ன எடுத்து சொல்றாங்கன்னா, மதுரையை பொறுத்த வரைக்கும் தமிழ் எப்படி வளர்ச்சி பெற்றது, தமிழை எப்படி இவர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள் என்பதை பற்றி எடுத்து சொல்லுவார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்தை பற்றியாக இருந்தாலும் சரி, அல்ல அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பற்றி சொன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளாக இருக்கும்போது இன்னொரு சிறிய தலைப்புகள், அதை நம்ம எப்படி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்க ஐயா சொல்லுங்கிற ஐயா சொல்லும்போது நீங்க பேசும்போது இந்த கிளாரிட்டி, இதை பத்தி நான் பேச போறேன், இதெல்லாம் சொன்னா போதும். மதுரை பத்தி சொன்னா நீங்க சொல்லிட்டே இருக்கலாம்,
ஆனா இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு போர் அடிக்காம நான் இந்த மதுரையை பத்தி இந்த விஷயம் சொல்றேன், அதுல இதெல்லாம் அடங்கலாக இருக்கின்றது, முடிஞ்சிடும் அதோட. சோ நாம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்படி நம்ம பேச போறோம்னா, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பல்வேறு ஆளுமைகள் எல்லாரும் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்க வந்திருக்காங்க. நீங்களும் முழுமையா அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இங்க ஐயாவுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி, இனி பேச வரக்கூடியவர்களுடைய அனுபவங்களை முழுமையா உள்வாங்கிட்டு அது உங்க ஸ்டைல சொல்லுங்க. நீங்க அதை அப்படியே பிரதிபலிக்கணும். அப்படியே நான் பர்வீன் சுல்தானா மாதிரியே நான் பேசணும், நான் சுகிசிவம் ஐயா மாதிரியே பேசணும்னு நினைக்க வேண்டிய அவசியம். கருத்தை நான் வாங்கிட்டேன். இப்ப என் ஸ்டைல என் நண்பர்களுக்கு என்ன சொன்னா புரியும், ஏன் ரொம்ப நல்லா இருக்கடா நீங்க சொன்ன இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்க அதை நீங்க மாற்றிக்கொள்கின்றதுதான் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையாக அது கண்டறியப்படும். ஏன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்கே திறந்து வைத்திருக்க முத்தமிழர் கலைஞர் பெயரில் கொண்ட அந்த நூற்றாண்டு நூலகத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க. நீங்க இங்க நீங்க முடிச்சுட்டு போங்க, அங்க பல்வேறு புத்தகங்களுக்கு எடுத்து படிங்க. அதெல்லாம் இங்க நம்முடைய தமிழ் துறை சார்ந்திருக்கின்ற அந்த துறையின் மூலமாக, தமிழ் வளர்ச்சி துறை சார்ந்திருக்கின்ற துறையின் மூலம் பல்வேறு போட்டிகள் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த போட்டிகளில் கலந்துக்கோங்க. நீங்க இது மட்டுமல்ல, ஆளுமை திறனை பற்றி இங்க நீங்க வந்து மிகப்பெரிய, ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு தலைவன் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னா, சாதாரண மனிதன் சாதாரண இருப்பதற்கு காரணம் ஆளுமை திறன் இல்லை. அந்த ஆளுமை திறனை நாம் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு பயிற்சி, ரொம்ப முக்கியமான பயிற்சி, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நீங்க வந்து கத்துக்க வேண்டும். நீங்க அப்படி ஆளுமை திறனோட என்ன, ஆளுமை திறந்த பயிலரங்கு மூலமாக அல்லது ஐயா சொன்ன மாதிரி பல்வேறு பிளாட்ஃபார்ம் நீங்க பார்க்கலாம், நீங்க பேச்சுக்கெல்லாம். ஆனா எது எப்படி ஆகுதுன்னா, தன்னம்பிக்கை வந்து உங்க உள்ளே இருந்து வெளில வரணும். அது நான் தன்னம்பிக்கை நின்று நான் பேச, இன்னைக்கும் நான் மேடையில பேசுவதாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் என்னுடைய கேள்வி நேரம் வரும்போது எனக்கான ஒரு சிறிய ஒரு பயம் இருந்துட்டு, எதுக்கு என்ன காரணம், ஒரு லெவல் நம்ம செட் பண்ணிட்டோம். அதனால கீழே இறங்கிட்டு கூட அதுல இருந்து கொஞ்சம் ஒரு பெட்டரா ஏதாச்சும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில 2-3 கருத்துக்களை சொல்ல முடியுமா என்று நாம் ஆசைப்பட வேண்டும். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது முத்தமிழர் கலைஞருடைய அந்த விளக்க உரையில ஆரம்பிச்சு. ஏன்னா இன்னைக்கு பேச்சாளர்கள் வரும்போது பல புத்தகங்கள் நாம படிக்கணும். பட் அதெல்லாம் கடந்து நமக்கான அந்த ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அவர் கட்சியிலிருந்து பிரிந்து இன்னொருத்தர் வந்து ராமநாதபுரத்துல கூட்டம் போட்டு பேசுறாரு. கூட்டம் போட்டு பேசும்போது கலைஞரை வந்து அப்படி விமர்சனம் பண்ணி பேசுறாரு. கலைஞர் அவருடைய பெயரை சொல்லி, உங்களை பத்தி தெரியாதா, உங்களுடைய தாத்தா கழுதையை வைத்து வண்டி இழுத்தவர் தானே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்று பேசிவிடுகிறார். முத்தமிழர் கலைஞர்கிட்ட போய் இதை போய் சொல்றாங்க. அதே ராமநாதபுரத்தில் ஒரு வாரம் கழிச்சு அவர் கூட்டம் போட்டு பேசுறாரு. பேசும்பொழுது அவர் சொல்றாரு, இங்க போன வாரம் கூட ஒரு பேச்சாளர் பேசிதான் நான் கேள்விப்பட்டேன், எங்களுடைய தாத்தா வந்து கழுதை வைத்து வண்டி எடுத்துட்டு போனதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்று அவர் சொல்லி இருக்கிறார். எங்க தாத்தா வச்சிருந்த அந்த வண்டி காணாம போயிடுச்சு, ஆனா கழுதை மட்டும் போனவரை வந்து கத்திட்டு போனதான் நான் கேள்விப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். சோ அவங்க சொல்லக்கூடிய விமர்சனத்தை எப்படி அவர் திருப்பி அவர் அடிக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சொல்லுவாங்கல்ல, எல்டிடி பிரபாகரன் ஐயா இறந்ததுக்கு பிறகு அது இறந்து விட்டாரா இறக்கவில்லையா என்பது மிகப்பெரிய கேள்வி. இறந்துட்டாருன்னு சொன்னாலும் அது மிகப்பெரிய ஒரு விமர்சனமா போகும். இறக்கவில்லை என்று சொன்னா உங்களுக்கு எப்படி தெரியுங்கிற கேள்வி வரும். கலைஞர்கிட்ட போய் கேட்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் இறந்துட்டாராங்கும் போது அடுத்த நிமிஷம் சொல்றாரு, போராளிக்கு மரணம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். சார் எவ்வளவு வித அர்த்தத்தோடு அது இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்றேன். அதே ஒரு கூட்டத்தை அவர் நின்று பேசும் பொழுது மழை பெய்யுது, அவ்வளோ எல்லாரும் பாத்தீங்கன்னா நனைகிறாங்க, ஆனா இவருக்கு மட்டும் கொடை பிடிக்கிறாங்க. உடனே அவர் சொல்றாயோ, எல்லாரும் நனையும் போது எனக்கு மட்டும் ஏன் நீ கொடை பிடிக்கிற, கொடை பிடிக்காதே, எல்லாரும் நனைஞ்சிட்டு இருக்கும்போது நானும் நனைஞ்சிட்டு தான் இங்க என் தொண்டர்களையும் உடன்பிறப்புகளோட நான் பேச ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சொல்லி திரும்பி பாத்தீங்கன்னா திருப்பி கொஞ்ச நேரத்தை வந்து கொடை பிடிக்கிறாங்க அவருக்கு. அவர் சொல்றாரு, நான் சொல்றது இவர் கேட்க மாட்டேங்கிறாரு, கண்டிப்பாக இவர் நம்முடைய தொண்டர்கள் ஒருத்தரா இருக்க முடியாது, மைக் செட்டுக்காரர் நினைக்கிறேன், மைக்கு நனைஞ்சிடக்கூடாது கொடை பிடிக்கிறாரு என்று அதை அப்படியே ஒரு நகைச்சுவையாக மாற்றி காட்டுகிறார். சோ இங்க வருகை தந்திருக்கின்ற அந்த அரங்கத்திற்கு நாம் எல்லாத்துக்குமே கருத்துக்கள் வந்துடும். ஆனா அந்த கருத்துக்கள் வந்தது பிறகு நம்ம பேசக்கூடிய பேச்சு, அந்த கருத்துக்களை எங்கேயே நாம் உள்ள கொண்டு வர வேண்டும். எந்த கருத்து இந்த கூட்டத்துக்கு தேவையுள்ளதாக இருக்கும், இந்த கூட்டத்துக்கு மக்கள் இந்த கூட்டத்தை அரங்கத்தை விட்டு போகும்பொழுது எதை உள்வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். இந்த அரங்கத்தில் ஏதோ ஒரு மூலையை நான் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் எப்படி அதை இன்ட்ரெஸ்டோட நான் அதை பார்ப்பேன், நான் இல்ல எனக்கே அது போர் அடிச்சிருமா என்பதெல்லாம் சார்ந்துதான் நம்முடைய உரை இருந்திட வேண்டும். கண்டிப்பாக இந்த 7 நாட்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாம் பேசும்பொழுது இன்னும் அதிகப்படியான புரிதல் உங்களுக்கும் வரும். நீங்களும் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக கண்டிப்பாக வரும் பொழுது, யார் கண்டா ஒரு அமைச்சராக நானே என்னுடைய மாவட்டத்தில் உங்களை அழைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்துவதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற அம்மா பர்வீன் சுல்தான் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் மை இந்தியா.